ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தா இன்னைக்கு 14வது 14th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த லேர்னிங் கற்றல் அப்படின்ற பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட்டுங்க. இதில் இதுவரை நம்ம 150 கொஸ்டினுக்கு மேலே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது இன்னும் முடியல மேக்ஸிமம் ஒரு வீடியோட முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண நான் இதுக்கான ஃபுல் ரிவிஷனும் கொடுத்துட்டு ஃபீட்பேக் கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம். ஊக்கத்தின் அடிப்படையிலான மறதியை விளக்கியவர் யார்? ஸோ ஊக்கத்தின் அடிப்படையிலான மறதியை விளக்கியவர் யார் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கேட்டுருந்தோம். ஊக்கத்தின் அடிப்படையிலான மறதியை யார் விளக்கியிருப்பார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் தான் ஊக்கத்தின் அடிப்படையிலான மறதியை விளக்கியிருப்பார். என்ன அப்படின்னா நம்ம எதை மறக்க விரும்புறோமோ அதை தான் மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பாரு. இது யார் சொன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மரத்தலுக்கான நவீன கோட்பாடாக கருதப்படுவது எது? ஸோ மரத்தலுக்கான ஒரு நவீன கோட்பாடாக கருதப்படுவது எது? சூப்பர். எதுங்க? திடப்படுத்துதல் மற்றும் நிலைத்தல் கோட்பாடு. திடப்படுத்துதல் மற்றும் நிலைத்தல் கோட்பாடு பி தான் இதுக்கான ஆன்சர். இதுதான் மரத்தலுக்கான ஒரு நவீன கோட்பாடா கருதப்படுதுங்க. ரொம்ப முக்கியமானது. மரத்தலுக்கான ஒரு நவீன கோட்பாடுன்னு கேட்டாங்கன்னா திடப்படுத்துதல் அல்லது நிலைத்தல் கோட்பாடு. ஓகேங்களா? சரிங்க. இந்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இந்த திடப்படுத்துதல் அல்லது நிலைத்தல் கோட்பாட்டிற்கு வலு சேர்க்கக்கூடியது எது? திடப்படுத்துதல் அல்லது நிலைத்தல் கோட்பாடு. ஸோ எந்த விஷயத்தை நம்ம திடப்படுத்தி நிலப்படுத்தி வைக்கிறோமோ அது மாதிரி தான் நினைவில் இருக்கும், மற்றெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்றது அந்த கோட்பாட்டோட இதுங்க. இந்த கோட்பாட்டோட வலு சேர்க்கக்கூடியதா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்க தடை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். இந்த கோட்பாட்டுக்கு எது வலு சேர்க்கக்கூடியது? இந்த பின்னோக்க தடை அப்படின்றதா இந்த கோட்பாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? அப்ப பின்னோக்க தடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, நசுக்குதல் மற்றும் அடக்குதல் கோட்பாடை விளக்கியவர் யார்? நசுக்குதல் மற்றும் அடக்குதல் கோட்பாடு யாரால் விளக்கப்பட்டது? சூப்பர். யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். நசுக்குதல் மற்றும் அடக்குதல் அப்படின்ற அந்த கோட்பாட்டை யார் முதல்ல வெளியிட்டிருப்பார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் தான் வெளியிட்டிருப்பாரு. இந்த உள பகுப்பாய்வு கோட்பாட்டையும் இவர் தான் வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்றத இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, நசுக்குதல் மற்றும் அடக்குதல் கோட்பாடுடன் தொடர்பற்றது எது? நசுக்குதல் மற்றும் அடக்குதல் கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு வெளியிட்டிருப்பாருன்னு சொன்னேன். ஸோ இந்த நசுக்குதல் மற்றும் அடக்குதல் கோட்பாட்டோட தொடர்பில்லாம இருக்கிறது எது அப்படின்றத இங்க நம்ம பார்க்க போறோம். பிறழ்வு நிலை மறதி, இது அதுக்கான மற்றொரு பேர் தான். திட்டமிட்ட மறதி, இதுவும் அதுக்கான மற்றொரு பேர் தான். இசைவான மறதி, இதுவும் அதுக்கான மற்றொரு பேர் தான். ஆனா இயற்கை மறதி அப்படின்றது இதுல வராது. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ பிறழ்வு நிலை மறதி, திட்டமிட்ட மறதி, இசைவான மறதி, இது எல்லாமே நசுக்குதல் மற்றும் அடக்குதல் கோட்பாடோட தொடர்புடையது. இயற்கையான மறதி அதுல வராது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, வேதனையான அனுபவங்கள் நனைவு பகுதிக்கு அனுப்பப்பட்டு பிறகு மறக்கப்படுவது டேஷ். ரொம்ப வேதனையா இருக்கக்கூடிய ஒரு சில நம்மளுக்கு நினைவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த அனுபவங்கள் அது எல்லாமே நனைவு பகுதிக்கு அனுப்பப்பட்டு பின்ன என்ன பண்ணணும், அதை நம்ம மறக்க நினைப்போம். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? சூப்பர். அதுதான் நம்ம நசுக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. ஏதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஒரு வேதனையான அனுபவத்தை நம்ம நனவு பகுதிக்கு அனுப்பி பின்ன அதை மறக்கடிக்க செஞ்சிருவோம். அதை தான் நம்ம என்ன சொல்றது, நசுக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெப்ரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நசுக்குதல். அடுத்து, வலியை கொடுக்கக்கூடிய அனுபவங்களும் நினைவுகளும் நனவு மணலில் தோன்றும் போதே அவைகளை வலுக்கட்டாயமாக தடை செய்வது. ஓகேங்களா? இது கூட நம்ம பார்த்தது. வேதனை தரக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், மறக்க பண்ணிடுவோம். ஆனா இது என்னன்னா நம்மளுக்கு வலியை தரக்கூடியது. ஓகேங்களா? ஆனா அது அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு நினைவுல வராப்போ நம்ம வேணும்னே எப்பா நீ வராதரா சாமி, நீ போந்தா சாமின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது வலுக்கட்டாயமா தடுத்து நம்ம தடையை போட்டு அதை டம்ப் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அடக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கனால ஞாபகம் வச்சுங்க, வலுக்கட்டாயமாக அப்படின்ற வேர்டு வந்தா அது அடக்குதல்ல வரும். ஓகேங்களா? நனவு பகுதியிலிருந்து மறக்கப்படுதுன்னு வந்தா அது நசுக்குதல்ல வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பி தான், அடக்குதல். அடுத்து ஏழாவது கேள்வி,
டேஷ் என்பது ஒரு செயல்படு மறதி என அழைக்கப்படுகிறது. அதாவது ஆக்டிவ் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ் என்பது ஒரு செயல்படு மறதி, அதாவது ஆக்டிவ் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எது வந்து ஒரு செயல்படு மறதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது? சூப்பர். நசுக்குதல். நசுக்குதல் தான் வந்து ஒரு செயல்படு மறதின்னு அழைக்கப்படுதுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செயல்படு மறதின்னு அழைக்கப்படக்கூடியது வந்து நசுக்குதல். ஓகேங்களா? அடுத்து 8வது கேள்வி. மறத்தல் பற்றிய சோதனையை செய்து மறத்தல் வளைகோட்டை கூறியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் இல்லாம எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்ததுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மறத்தல் வளைகோடு, இந்த வளைகோடை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ யார் வந்து மறத்தல் பற்றிய சோதனைகளை ஏற்படுத்தி மறத்தல் வளைகோட்டை 1885 1885 வந்து வெளியிட்டிருப்பாரு. சோ யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க? ஹெப்பிங்காஸ், ஹெர்மன் எப்பிங்காஸ் அப்படின்றவர் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். மறத்தல் வளைகோடு யாருடையதுங்க? ஹெப்பிங்காஸ் உடையது. 9வது கேள்வி பாருங்க. எப்பிங்காஸ் சோதனைப்படி மறத்தல் விகிதம் காலம் அதிகரிக்க அதிகரிக்க டேஷ். எப்பிங்காஸ் சோதனை பண்றாருங்களா, அது பிரகாரம் அவர் என்ன பண்றாரு? மறத்தல் விகிதத்தை வந்து சொல்றாருங்க. அது காலம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த மறத்தல் விகிதம் என்னவாகுது? சூப்பர். காலம் அதிகரிக்க அதிகரிக்க மறத்தல் விகிதம் குறையும். பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற போல வந்து இருக்கும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற போல வந்து இருக்கும். ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ ஏன் வந்து காலம் அதிகரிக்க அதிகரிக்க மறத்தல் விகிதம் குறையும் சொல்லியிருக்காங்கடானா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ ஒரு 100% கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 62% மேல உங்களுக்கு என்ன ஆயிடும், அது வந்து நினைவு கூற முடியும். ஓகேங்களா? மீதி உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? நினைவு கூற முடியாதுங்க. ஓகேங்களா? சோ அப்ப கிட்டத்தட்ட முதல் நாள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 38% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துடுது. ஓகேங்களா? ஆனா அதுக்கு அடுத்த நாள் போறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 20%, அதுக்கப்புறம் ஒரு 20%, அது மாதிரி தான் வந்து இதுவாகும். அப்போ முதல்ல வந்து என்ன ஆகுது? அதிகமான அளவு மறக்கப்படுது. போக போக அதோட குறைவான அளவு தான் வந்து மறக்கப்படுது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? மறத்தல் விகிதம் குறையும் அப்படின்ற வேர்டை வந்து சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆனா நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா இது அதிகமா இருக்கும். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளா பார்த்துன்னு போறப்போ முதல் நாளை விட அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விகிதம் குறைவா தான் வந்து குறையும். ஆனா முதல் நாள் 2வது நாள் சேர்த்து பாக்குறப்போ அது பாதி அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மறந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து புரிஞ்சிடும். அடுத்து 10வது கேள்வி. எப்பிங்காஸின் மறத்தல் வளைகோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ எப்பிங்காஸ் மறத்தல் வளைகோடு வந்து எப்பிங்காஸ் தான் வெளியிட்டிருப்பார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கற்றல்ல இருந்து 1 மணி நேரத்துல அது 2ல 1 பங்கு. ஓகேங்களா? 2 படம் கத்துனா 1 பங்கு வந்து என்ன ஆயிடுது? மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரத்துல 3ல 2 பங்கு என்ன ஆயிடுது? மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கிட்டத்தட்ட 1 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 5ல 4 பங்கு வந்து என்ன பண்ணுது? சுத்தமா வந்து மறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்ன ஒரு அந்த கற்றல் வளைகோடு எவ்வாறு அழைக்கப்படுது? சூப்பர். நினைவிருத்தல் வளைகோடுன்னு அழைக்கப்படுதுங்க. சீதா இதுக்கான ஆன்சர். நினைவிருத்தல் வளைகோடு அப்படின்னு அழைக்கப்படுது. இவர் அது இல்லாம இந்த கற்றல் விகிதம் சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த 20 நிமிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிடங்கள்ல 47% என்ன பண்ணப்படுது அப்படின்னா மறந்து போயிடுதுங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு நாள்ல 70% மறந்து போயிடுது. இங்க நல்லா பாருங்க, ஒரு 20 நிமிடங்கள்லயே 47, அடுத்து ஒரு நாள்ல அப்ப 47 ஒரு 3 ஒரு 23 கூட்டினீங்கன்னா தான் 70. அப்போ 20 நிமிஷத்துல 47%, அடுத்து மீதி இருக்கக்கூடிய நேரங்கள்ல 23%. அப்ப பாருங்க இந்த மறத்தல் விகிதம் காலம் அதிகரிக்க அதிகரிக்க குறைஞ்சிருக்கு. இதை தான் அங்க சொன்னார் அவரு. ஆனா நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா 70%, அது ஒத்துக்கிறேன். ஆனா காலம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த மறத்தல் விகிதம் என்ன இருக்கும்? குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதை தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 70% சொன்னா 2வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 72%. ஓகேங்களா? அது வந்து மறைஞ்சிடுது. மொத்தத்துல ஒரு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ஓகேங்களா? இதைதான் வந்து மறத்தல் வளைகோட்டில் அவர் சொல்லியிருப்பாரு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நினைவிருத்தல் வளைகோடு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? இந்த 2 கொஸ்டின்ஸ் வேகமாக ரிவிஷன் கொடுத்துட்றேன். மறத்தலுக்கான நவீன கோட்பாடுனா
திடப்படுத்துதல் அல்லது நிலைத்தல் கோட்பாடு. திடப்படுத்துதல் அல்லது நிலைத்தல் கோட்பாட்டுக்கு வழி சேர்க்கக்கூடியது அப்படின்னா பின்னோக்க தடை. நசுக்குதல் அடக்குதல் கோட்பாடு ஃப்ராய்டால் வெளியிடப்படுது. நசுக்குதல் அடக்குதல் கோட்பாடு தொடர்பட்டது இயற்கை மறதி. எனவே இதெல்லாம் அதனோட மற்றொரு பெயர்கள். வேதனையான அனுபவங்களை நம்ம நனவு பகுதிக்கு அனுப்பப்பட்டு பிறகு மறக்கப்படுவது வந்து நசுக்குதல். வலுக்கட்டாயமா தடை செஞ்சா அது வந்து அடக்குதல். எது வந்து ஒரு செயல்படு மறதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நசுக்குதல் அப்படின்றத வந்து ஒரு செயல்படு மறதி. மரத்தல் பற்றிய சோதனை செய்து மரத்தல் வளைகோட்டை வெளியிட்டவர் வந்து எப்பிங்காஸ். எப்பிங்காஸ் சோதனைப்படி மரத்தல் விகிதம் வந்து காலம் அதிகரிக்க குறையும். எப்பிங்காஸ் மரத்தல் வளைகோடு எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா நினைவிருத்தல் வளைகோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கான இந்த வீடியோக்கான கேள்வி, இது ஒரு வாசிப்பதில் ஏற்படும் குறைபாடு. ஓகேங்களா? ஸோ இந்த வாசிப்பதில் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த யூனிட்டை வந்து முடிக்க போறோம் நம்ம. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.